வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது மரபு வழி நீக்குதல். அதற்கு முன்னாடி மரபு சொற்கள் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். பறவைகள், விலங்குகள் முதலான உயிரினங்களின் ஒலிகளையும் அவை ஒலிக்கும் முறைகளையும் இவ்வாறு கூற வேண்டும் என்று நம் முன்னோர் கூறி சென்றிருக்கின்றனர். அதுவே மரபு சொற்கள் ஆகும். இப்போது ஒலி மரபு சொற்களை பார்ப்போம். ஆடு கத்தும், எருது எக்காலமிடும், குதிரை கனைக்கும், குரங்கு அலப்பும், சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், புலி உருமும், பூனை சீரும், யானை பிளிரும், எலி கீச்சிடும், ஆந்தை அலரும், காகம் கரையும், கிளி பேசும், குயில் கூவும், கூகை குளரும், கோழி கொக்கரிக்கும், சேவல் கூவும், புறா குணுகும், மயில் அகவும், வண்டு முரளும். இவையாவும் ஒலி மரபு சொற்களாகும். நெக்ஸ்ட் வினை மரபு சொற்களை பார்ப்போம். அம்பு எய்தார், ஆடை நெய்தார், உமி கருக்கினாள், பூ பறித்தாள், மரம் வெட்டினான், மாத்திரை விழுங்கினான், சோறு உண்டான், தண்ணீர் குடித்தான், பால் பருகினான், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினான், முறுக்கு தின்றான். இன்னும் வேறு சில சொற்களை பார்ப்போம். சொற்களுக்கு ஏற்ற வினை சொற்கள். அலை வீசுகிறது, ஆந்தை அலறுகிறது, எருமை கத்துகிறது, கடல் இறைகிறது, கடல் நீர் கரிக்கிறது, கழுதை கத்துகிறது, கன்று கதறுகிறது, குதிரை கனைக்கிறது, குயில் கூவுகிறது, கொட்டு முழங்குகிறது, சிங்கம் கர்ஜிக்கிறது, சேவல் கூவுகிறது, நரி ஊளையிடுகிறது, நாய் குரைக்கிறது, பன்றி உருமுகிறது, பசு கத்துகிறது, புலி உருமுகிறது, மயில் அகவுகிறது, யானை பிளிறுகிறது, நாகம் சீறுகிறது, சோறு உண்கிறார், வீடு கட்டினான், வானம்பாடி பாடுகிறது, தவளை கத்துகிறது, கவிஞர் பாடல் இயற்றுகிறார், கூரை வேய்ந்தான், சுவர் வைத்தான், கூறு போடுகிறான், காக்கை கரைகிறது, வண்டு முரளுகிறது, முறுக்கு தின்றான், ஓலை முடைகிறான், பானை வணைகிறான், ஆசிரியர் நூல் எழுதுகிறார், ஓடு போட்டான், ஓவியர் படம் வரைகிறார், தண்ணீர் குடிக்கிறான், சிற்பி செதுக்குகிறார். பெயருக்கேற்ற வினை. அப்பம் தின், இலை பறி, ஏர் உழு, கஞ்சி குடி, கதிர் அறு, கற்பூரம் கொளுத்து, கல் உடை, களை பறி, காய்களை அரி, கிளையை ஒடி, சந்தனம் பூசு, சோறு உண், தாள் அடி, தென்றல் வீசும், பாடல் இயற்று, நார்கிளி, நெல்லை குற்று, உடம்பில் குத்து, நீர் பாய்ச்சு, பழம் தின், நீர் பருகு, பாட்டுப்பாடு, பூக்கொய், மரம் வெட்டு, பால் குடி, விறகு பிள, நூல் எழுது, விடை எழுது, அம்பு எய், படம் வரை. நெக்ஸ்ட் பறவை விலங்குகளின் இளமை பெயர்களை பார்ப்போம். ஆட்டுக்குட்டி, எலிக்குஞ்சு, எருமைக்கன்று, கீரிப்பிள்ளை, பசுங்கன்று, பன்றிக்குட்டி, சிங்கக்குருளை, தென்னம்பிள்ளை, பூனைக்குட்டி, அணிற்பிள்ளை, கழுதைக்குட்டி, குதிரைக்குட்டி, மான்கன்று, யானைக்கன்று, நாய்க்குட்டி, புலிக்குட்டி. விலங்கின் இருப்பிடமும் அதன் மலமும். ஆட்டுப்பட்டி, கோழிப்பண்ணை, குதிரை கொட்டில், மாட்டுத் தொழுவம், யானை கூடம். ஆட்டுப்பிழுக்கை, மாட்டுச்சாணம், யானை லண்டம், குதிரை லத்தி, பறவை எச்சம். தாவர உறுப்பு. கம்பந்தட்டை, ஈச்சமர ஓலை, கேழ்வரகு தட்டை, சோளத்தட்டை, தாளை மடல், தென்னங்கீற்று, பனை ஓலை, பலா ஓலை, மா இலை. மூங்கில் இலை, வெங்காயத்தாள், வாழை இலை, வேப்பந்தலை, முருங்கைக்கீரை, தினைத்தாள், நெல்தாள், கமுகம், பாக்குமரம், கமுக கூந்தல். காய்களின் இளநிலை. அவரை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, வாழைக்கச்சல், மாவடு, தென்னங்குருமை, பலா பிஞ்சு. செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம். இலுப்பைத்தோப்பு, புளியந்தோப்பு, பலாத்தோப்பு, மாந்தோப்பு, முந்திரித்தோப்பு, சவுக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு, வேளங்காடு, ஆலங்காடு. தேயிலை தோட்டம், பூந்தோட்டம், வாழைத்தோட்டம், வெற்றிலை தோட்டம், கருப்பங்கொல்லை, கம்பங்கொல்லை, சோலைக்கொல்லை, பூஞ்சோலை, கரும்பு வயல். பொருட்களின் தொகுப்பு. ஆட்டு மந்தை, உடுக்கணம், உடுனம் நட்சத்திரம், நட்சத்திர கூட்டம், அதற்கு உடுக்கணம் என்று அழைக்கின்றனர். மாட்டு மந்தை, பசு நிறை, யானை கூட்டம், வீரர் படை. திராட்சை குலை, சாவிக்கொத்து, சுள்ளிக்கற்றை, கற்குவியல், விறகு கட்டு, வைக்கோர் போர், மக்கள் கூட்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணா
ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.